திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலை நினைவு சின்னமாக அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மர மண்டபத்தில் செல்போன் சர்வீஸ் மையம் மற்றும் கொரியர் கடை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அது தொடர்பான புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது வணிக ரீதியிலான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது? மீனாட்சியம்மன் கோவில் தீ விபத்தை தொடர்ந்து கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் அதனை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் கடைகளை அகற்றுவீர்களா? அதிகாரிகளுக்கு வேறு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், கோவிலில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கியதால் மத உணர்வு புண்படுத்தப்பட்டதோடு அறநிலையத்துறை விதிகளும் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.